1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் எல்லா லாங்குவேஜ்ல நடிச்சிருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு சாதனை படைத்த பெண். செட்டிநாடு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவங்க தான் மனோரமா. 8-9 வயசு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து முறுக்கு சுட்டு கொடுப்பாங்க. அது வந்து தியேட்டர்ல வந்து இந்த டின்னில் எடுத்துட்டு போய் கில் கில் ரமாமணி அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆடியன்ஸ் வந்து சிவாஜியை பார்க்காம, பத்மினியை பார்க்காம மனோரமாவை பார்ப்பாங்க. படமெல்லாம் முடிஞ்சிருச்சு. மனோரமா ஒரு கதாபாத்திரத்துல போட்டு அப்படியாவது மனோரமா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆளை கொண்டு வாங்க, கம்முனு கடை அப்படின்னா பாத்துருக்கீங்களா? கம்முனு கடை அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ராமநாதன் ஒருத்தர், அவர் வந்து கண் திறந்தது அப்படின்னு ஒரு படத்துல ஹீரோவாவும் நடிச்சிருந்தாரு. 2 பேருக்குள்ள உள்ள ஒரு காதல் வந்துச்சு. ஒரு 6 மாதம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மனோரமா வந்து கர்ப்பம் ஆயிட்டாங்க. மனோரமா வயிற்றுல இருக்கிற பையன் பிறந்தா உங்க உயிருக்கு ஆபத்து, ஜோசியத்தை நம்பி மனோரமாவை அப்படியே விட்டார். ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு 16-18 வயசு வரும்போது மொத்தமாவே குடிக்கி அடிமைட்டார். மனோரமாவை திருமணம் பண்றதுக்கு ஹிந்தியில எல்லாம் நடிகர்கள் வந்து கேட்டாங்க, மறுமணம் பண்ணிக்கிறது. பல பேர் போட்டி போட்டாங்க. 20 கிரவுண்ட்ல ஒரு வீடு இருக்கு. எம்ஜிஆர் வந்து வாங்கி கொடுத்தாரு மனோரமாக்கு. கணக்கிடவே முடியாது, அத்தனை சொத்துக்கள் இருக்கு. அவங்க இறந்ததுக்கான காரணமும் அது ஒரு ஜோசியம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஆளுங்க கூட இவ்வளவு தத்ரூபமா இருக்க முடியாதுடா. அந்த அளவுக்கு நீ வந்து தத்ரூபமா வந்து அந்த கேரக்டர் நடிச்சிருந்த. நவரத்னம்னா 9 வகையான ரத்னங்கள் இருக்கும். ஒரு பவுன் மோதிரம், அது அப்படியே பறக்கும் ரயில் வந்து மேல போகும்போது இறுதி காரியம் கீழே நடந்துட்டு இருக்கு. இன்ஜின் டிரைவர் வண்டி அப்படின்னு நிறுத்திட்டாரு. சுடுகாட்டுக்கு மேலே அப்படின்னு நிறுத்திட்டாரு. பெண்கள் வந்து தலையில மல்லிப்பூ வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து பிச்சு 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 மேல இருந்து. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மினி. இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், நம்ம இன்டர்வியூல நிறைய சினிமாவையே ஆண்டவங்க பத்திலாம் நிறைய பேசிட்டு இருக்கோம், மறைந்த நடிகர்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்தபடியா மனோரமா இவங்க எப்படி சினிமால வாழ்ந்தாங்க, எப்படி தொடங்குனாங்க அப்படின்ற விஷயங்களை பத்தி உங்ககிட்ட பண்ணிருக்கேன். மனோரமா வந்து பாத்தீங்கன்னா ஆகச்சிறந்த நடிகை. அது 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் எல்லா லாங்குவேஜ்ல நடிச்சிருக்காங்க. அவங்கள மாதிரி ஒரு சாதனை படைத்த பெண், அதான் உண்மையான வார்த்தை, சாதனை படைத்த பெண், சாதனை படைத்த நடிகை. நீங்க வந்து மறுபடியும் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்கவே முடியாது. மனோரமா மாதிரி இனிமே யாராவது வந்து 1500 படங்கள்ல நடிக்க முடியுமா அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு சாதனையை வந்து மனோரமா வந்து நிகழ்த்திட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு காலம் கடந்து கூட நம்ம மனோரமாவை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது அவங்களோட சாதனை அப்படிப்பட்ட சாதனை. அதாவது செட்டிநாடு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவங்க தான் மனோரமா. அவங்க அம்மா மனோரமா 2 பேர் தான். 8-9 வயசு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து முறுக்கு சுட்டு கொடுப்பாங்க. அது வந்து தியேட்டர்ல வந்து இந்த டின்னில் எடுத்துட்டு போய் டூரிங் டாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க வந்து அந்த முறுக்க விற்கிறது தான் மனோரமாவோட ஆரம்ப காலகட்டமா இருந்தது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தியாகராஜ பகதூர் வந்து சூப்பர் ஸ்டார். நம்ம தமிழ் சினிமாவின் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டீங்கன்னா தியாகராஜ பகதூர் தான். தியாகராஜ பகதூர் கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அவர் பாடி நடிப்பாரு. அப்படி நடிக்கக்கூடிய படங்களை முறுக்கு வித்துட்டு சும்மா நிற்பாங்கல்ல, ஓரமா நின்று அந்த படத்தை பார்ப்பாங்க. காலையிலையும் அதே காட்சி தான் ஓடும், மத்தியானமும் அதுதான் ஓடும், ஈவினிங் ஷோவும் ஓடும், நைட் ஷோவும் ஓடும். ஸோ ஒரு படத்தை வந்து திருப்பி ரிப்பீட்டா பார்க்குறாங்க. அப்புறம் வேற படம் வந்தா அதை திருப்பி பார்க்குறாங்க. ஸோ இப்படி இந்த நடிகர்களை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் பாட்டம், இந்த டைலாக் பேசுறது, இந்த டான்ஸ் பண்றது, இது எல்லாமே வந்து மனோரமா கொஞ்சமா வந்து கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களே வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் மனோரமாக்கு வந்து நடிப்பு ஆர்வம் வந்து வந்தது. அந்த காலகட்டத்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல வந்து நிறைய நாடகங்கள் போடுவாங்க. இப்ப நாடகங்கள் போடுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. கிராமங்கள்ல நிறைய நாடகங்கள் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து மனோரமா இருக்கிற ஊர்ல நிறைய நாடகங்கள் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு நாடகத்துல ஒரு சின்ன பொண்ணு, எப்படி சொல்றது, ஒரு 10 வயசு பொண்ணு வந்து நடிக்கணும். அந்த பொண்ணு அன்னைக்கு அந்த நாடகத்துக்கு ஏதோ காரணத்தினால வரல. அந்த டைரக்டர் பாத்தீங்கன்னா பயங்கர பதட்டமா இருந்திருக்கிறாரு, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்திருக்காரு. மனோரமா பாத்தீங்கன்னா அந்த நாடகத்துக்கு போய் முன் வரிசையில உட்கார்ந்துருக்காங்க.
மனோரமா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கூட அவங்க கண்கள்லாம் ரொம்ப துருதுருன்னு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்மையெல்லாம் போட்டு ஒரு 10 வயசு பொண்ணு முதல் ரோல உட்காந்து நாடகத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமா உட்காந்துருக்காங்க. டைரக்டர் இந்த மனோரமா பார்த்தோன்னே இந்த பொண்ணு ஏன் நடிக்க வைக்க கூடாது கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு, ஏமா இதுல நான் சொல்லி கொடுக்குறேன், அதெல்லாம் நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே நடிக்கிற ஆர்வம் இருந்தது இல்லையா, படங்கள்லாம் பார்த்து அதனால கண்டிப்பா நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அந்த நாடகம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் காதலி. அந்த படத்துல தான் மனோரமா ஒரு சின்ன கதாபாத்திரத்துல ஒரு சிறுமி வேடத்தில் நடிக்கிறாங்க. அதுலயே வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் நாடகத்திலே பாத்தீங்கன்னா மனோரமா நடிக்கிறத பார்த்து கிளாப் பண்றாங்க. பயங்கரமா ஆடியன்ஸ் வந்து கிளாப் பண்றாங்க. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா யார் மகன், அப்புறம் பாத்தீங்கன்னா ஆணை இடு தாயே, கட்டளை இடு தாயே, இந்த மாதிரி நிறைய நாடகங்கள்ல வந்து தொடர்ந்து நடிக்கிறாங்க. அந்த காலத்துல SSR வந்து நாடகம் போடுவாரு. வைரம் நாடகக்குழுன்னு ஒரு நாடகக்குழு இருந்துச்சு. இது எல்லாத்துலயுமே மனோரமா வந்து கதாபாத்திரங்கள், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு காலகட்டத்துல தான் மனோரமா வந்து சினிமாக்கு வராங்க. ஆரம்பத்துல மனோரமாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதாநாயகி ஆகணுங்கிற ஆசை தான். ஆனா அந்த கதாநாயகி வாய்ப்புகள் வந்து மனோரமாக்கு அன்னைக்கு கிடைக்கல, அதான் உண்மை. ஸோ கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே மனோரமா வந்து பயன்படுத்தி தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்காங்க. அப்படிதான் மனோரமாக்கு மிகப்பெரிய ஒரு படமா, மிக முக்கியமான ஒரு படமா அமைஞ்சது தில்லானா மோகனம்பாள். தில்லானா மோகனம்பாள் வந்து சிவாஜி கணேசன், பத்மினி 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. அந்த பாலையா இருப்பாரு. அது ஒரு சூப்பரா இருக்கும். அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு இசைக்குழு, ஒரு ஒரு ஊர் ஊரா போய் வந்து கச்சேரி பண்றவங்க தான் அந்த 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 படத்துல உள்ளவங்க. ஸோ அப்படி அந்த அந்த படமே பாத்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு இருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தில்லானா மோகனம்பாள் மாதிரி ஒரு படத்துல யாராலுமே எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான படம். அதுல வந்து மனோரமா வந்து ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. ஜில் ஜில் ரமாமணி அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த 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 மனோரமா நடிக்கிற அந்த காட்சியில சிவாஜியும் இருப்பாரு, பத்மினியும் இருப்பாங்க, பாலையாவும் இருப்பாரு. ஆனா ஆடியன்ஸ் வந்து சிவாஜியை பார்க்காம, பத்மினியை பார்க்காம மனோரமாவை பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மனோரமா வந்து ரொம்ப பிரமாதமா காமெடி பண்ணி நடிச்சிருப்பாங்க. வயிறு குழுங்க வந்து அந்த படத்துல வந்து சிரிக்க வச்சிருப்பாங்க. அந்த தில்லானா மோகனம்பாள் படத்தை தான் பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கரகாட்டக்காரன் வந்து ஒரு கரகாட்ட குழு வந்து ஊர் ஊரா போய் கரகாட்ட கச்சேரி பண்றாங்கன்னு எடுத்தாங்க. ராமராஜன் கனகா நடிச்ச படம். அதுவும் பயங்கரமான சூப்பர் டூப்பர் ஹிட் படமாச்சு. இந்த மாதிரி சினிமால வந்து இப்படிதான் மனோரமா வந்து ஒரு காமெடி நல்லா வருதுங்கிறத அவங்க அடையாளப்படுத்துறாங்க. அப்படி காசேதான் கடவுளடா, இன்னும் நிறைய படங்கள்ல வந்து மனோரமா வந்து தொடர்ந்து காமெடி படங்கள் நடிக்கிறாங்க. ஸோ ஒரு காமெடி நடிகையா, நல்ல ஒரு காமெடி நடிகையா வந்து மனோரமா வந்து பல படங்கள்ல நடிக்கிறாங்க. ஸோ அப்படிதான் மனோரமா வந்து திரைத்துறைக்குள்ள வந்து பாப்புலர் ஆகுறாங்க. சார், ஒரு படம் அப்படின்னா ஹீரோக்காக பாக்குறவங்க சில பேர் இருப்பாங்க, ஹீரோயின்காக பாக்குறவங்க சில பேர் இருக்காங்க. அப்படி மனோரமாவை மட்டும் பார்த்துமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள்லாம் நிறைய இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அப்படி என்ன ஒரு சில படம்? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் அது மின்சாரம் விசு எடுத்தாரு. சூப்பர் படம், பயங்கரமான வெற்றி படம். அந்த படம் முழுசா முடிச்சு அந்த தயாரிப்பாளர் AVM சரவணனுக்கு வந்து விசு வந்து போட்டு காமிக்கிறாரு. AVM சரவணன் படத்தை பார்த்துட்டு அதுல என்னமோ மிஸ் ஆகுது, ஏதோ வந்து மைனஸ் இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி 2 நாளா யோசிச்சுட்டு விசுவை கூப்பிட்டு வருவாரு. கூப்பிட்டு விசு நீங்க படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறீங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆனா இதுக்குள்ள ஒரு காமெடி மட்டும் மிஸ் ஆகுது, ஒரு என்டர்டைன்மெண்ட், அப்பப்ப மக்களை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு காட்சிகள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப விசு சொல்றாரு, இல்ல சார், இது வந்து நான் நிறைய நாடகங்கள் போட்டிருக்கேன் இதே கதைய, எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த நாடகத்துல வர ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமா கிளாப் பண்ணி விசில் அடிச்சு கொண்டாடுவாங்க. அதனால இதுல ஏதாவது நம்ம என்டர்டைன்மெண்ட் காமெடி எல்லாம் சேர்த்தோம்னா இந்த கதையினுடைய அழுத்தம் போயிடும் அப்படின்னு விசு வந்து சொல்லியிருக்காரு. யார்கிட்ட? AVM சரவணன்ட்ட. AVM சரவணன் சார் சொல்லியிருக்காரு, இல்ல விசு, நீங்க தெரியாம சொல்றீங்க, நாடகம் வேற சினிமா வேற. நாடகம்ங்கிறது அது ஒரு மேடையில நடக்கிற ஒரு விஷயம். சினிமாங்கிறது அது வந்து காட்சி அமைப்புகள், அதை வந்து அற்புதமா பண்ணி காமிக்கும் போது அது வந்து ரொம்ப ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும். நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி மனோரமா வந்து ஒரு கதாபாத்திரத்துல போடுங்க. படமெல்லாம் முடிஞ்சிருச்சு. மனோரமா ஒரு கதாபாத்திரத்துல போட்டு அப்படியாவது மனோரமா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆளை கொண்டு வாங்க, காமெடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் விசு வந்து பாத்தீங்கன்னா மனோரமா கூப்பிட்டு எடுத்திருக்கிறாரு. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அந்த வீட்டுல அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஆனா எப்ப சண்டை நடந்தாலும் பாத்தீங்கன்னா மனோரமா முன்னாடி வந்து நின்று கம்முனு கடை அப்படின்னு பாத்துருக்கீங்களா, கம்முனு கடை அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, AVM சரவணன் சொன்னது 100% உண்மையா போச்சு. அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு மனோரமாவும் ஒரு காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கண்ணம்மா கேரக்டரும் ஒரு கேரக்டர் தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி வந்து மனோரமா அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தி இருந்தாங்க. இதெல்லாம் வந்து மனோரமா அப்படின்னா
அவங்க ஒரு தனி பிறவி. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி கதைகள்லாம் நடிச்சிருக்கவே முடியாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே ஏவிஎம் பேனர்ல கொஞ்சம் லேட்டா பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்லை தட்டாதுன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. ஒரு பாட்டி கேரக்டர் போட்டு நடிச்சிருப்பாங்க. எப்படி கார் ஓட்டுவாங்க, பைக் ஓட்டுவாங்க, எல்லா சாகசம் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க, கம்பு எடுத்துட்டு அடிப்பாங்க. அது ஒரு துருன்னு வந்து மனோரமா வந்து அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. பாண்டியராஜன் வந்து பேரனா நடிச்சிருப்பாரு. அதுக்கு பாட்டு தான் சார் ஆமா பாட்டு ரொம்ப பாடுவாங்க. அதாவது வந்து டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாத அந்த சாங் எல்லாம் மனோரமாவே பாடினது. மனோரமா வாய்ஸ்ல மனோரமா பாடின பாட்டு ரொம்ப அற்புதமா மனோரமா வந்து பாடல்கள் பாடுவாங்க. அதாவது வந்து எப்படி சொல்றது, மெட்ராஸை சுத்தி காட்ட போறேன்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பாட்டு மனோரமா தான் பாடினாங்க. வாவாத்தியாரே ஊட்டாண்ட அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு, அந்த பாட்டு மனோரமா தான் பாடினாங்க. மனோரமா வந்து எப்படின்னா மல்டி டேலண்டட். இந்த 1-2 படங்களை மட்டும் பேசிட்டு மனோரமா கடந்து போயிட முடியாது. மனோரமா அப்படின்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதாபாத்திரங்கள், நகைச்சுவை கதாபாத்திரங்கள் தொடர்ந்து பேசி நடிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குணச்சித்திர கதாபாத்திரங்களும் மனோரமா வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வரிசையில நம்ம சொல்லணும் அப்படின்னா மனோரமா நடிச்ச அந்த சின்ன கவுண்டர் படம், அதுல ஒரு ஜாக்கெட் போடாத, ஒரு வெள்ளை சேலை கட்டின, அப்படியே ஒரு கிராமத்துல இருக்கிற கலவி மாதிரி பல்லெல்லாம் வந்து கரை பிடிச்சி ஒரு மாதிரி தூக்கலாம், அது அந்த பேஸ்ட் ஸ்டைலு, அந்த மேனரிசம், அந்த கேரக்டரை வந்து முழுசா உள்வாங்கி வந்து நடிச்சிருப்பாங்க. சோனியாவோட அவங்க பேசுறது, அந்த நக்கலா பேசுறது, கிண்டலா பேசுறது, அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பெருசா ரசிச்சாங்க. குணச்சித்திர கதாபாத்திரங்கள், அதுல வந்து நகைச்சுவை எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு மனோரமா வந்து சக்சஸ் ஆனாங்க. சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்துச்சு. பிரபுக்கு தாலினாலே என்ன தெரியாது. அவர் ஒரு குஷ்புக்கு வந்து தாலி கட்டிட்டு வந்து மனோரமாட்ட சொல்லுவாரு. அவங்க அம்மா மனோரமா பதறி போவாங்க. ஐயோ என்னடா பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா பெரிய ஒரு ஜமீன் குடும்பம், ஒரு 5 அண்ணன் தம்பிங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தங்கச்சி, செல்ல பிள்ளை, அந்த பொண்ணுக்கு வந்து தாலி கட்டிட்டு வந்துட்டியடா, என்ன போதோன்னு வந்து பதறுவாங்க. ஒரு காட்சி, அந்த காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா யாராலையும் பண்ண முடியாது, அசால்ட்டா பண்ணியிருப்பாங்க. கிழக்கு வாசல் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, கார்த்திக் படம், கார்த்திக் குஷ்புலாம் நடிச்சிருந்தாங்க, ரேவதி கூட இருப்பாங்க அந்த படத்துல. அந்த படத்துல கார்த்திக்கோட அம்மா வந்து மனோரமா நடிச்சிருப்பாங்க. அதாவது கார்த்திக் சொல்லுவாரு இந்த குஷ்பு பொண்ணு கேட்டு போக சொல்லி, மனோரமா வந்து அதை நம்பி வந்து பொண்ணு கேட்டு போயிடுவாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பணக்கார வீடு, ஜமீன் குடும்பம். ஏன் என்னுடைய பொண்ணை ஓம்பைன்னு கேட்டு வர அளவுக்கு உனக்கு திமிரு வந்துருச்சான்னு சொல்லி மனோரமா அடிச்சிருவாங்க. 4-5 பேர் அடியாளுங்க சேர்ந்து அடிச்சிருவாங்க. அப்படியே மனோரமா வந்து அழுதுட்டு வந்து படுப்பாங்க, இறந்து போயிடும். அது கார்த்திக் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் எப்படி சொல்லுது, சண்டை போடுவாரு. அது வேற மாதிரி இருக்கும் அந்த கதை. ஆனா அந்த கதையில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அடி வாங்கினது தெரியாம மகனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, மகனுக்கு தெரிஞ்சா அவன் வந்து பயங்கரமான கோவக்காரன், அங்க போய் அடிக்க போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்டு உள்ளுக்குள்ள அப்படியே வந்து மனசுக்குள்ள குலுங்கிட்டு இறந்து போயிடுவாங்க மனோரமா அந்த கேரக்டர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல மனோரமாவை வந்து ஒரு குணச்சித்திர நடிகையும் பார்த்தாங்க. இன்னொரு படம் சொல்றேன் கேளுங்க, நடிகன். நீங்க பார்த்திருப்பீங்க, நடிகன் படம் பார்த்திருக்கீங்களா? சத்யராஜ், கவுண்டமணி, மனோரமா, குஷ்பு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜமீன்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். மனோரமா பாத்தீங்கன்னா ஒரு 55 வயசான கல்யாணமாகாத முதிர்கன்னியா இருப்பாங்க, குஷ்புவோட அத்தையா இருப்பாங்க. குஷ்பு எப்படியாவது லவ் பண்ணணுன்றதுக்காண்டி பாத்தீங்கன்னா சத்யராஜ் ஓல்டு கெட்ட போட்டு வந்திருப்பாரு, வயசான கெட்ட போட்டு வந்திருப்பாரு. சத்யராஜோட ஃப்ரெண்டா வந்து கவுண்டமணி வந்து வயசான கெட்ட போட்டு வந்திருப்பாரு. சோ அவர் ஒரு பாட்டுவாத்தியார் மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. ஆனா வந்து மனோரமாக்கு காதல் வந்துரும். மனோரமாவோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதல் அது டெவலப் ஆயிரும். மனோரமா சத்யராஜை பார்த்து லைக் பண்ணிடுவாங்க, கல்யாணமே பண்ணாம இருப்பாங்க. ஆனா சத்யராஜை பார்த்து லைக் பண்ணி சத்யராஜ் மேல ஒரு காதல் வந்துடும் மனோரமாக்கு. சத்யராஜுக்கு எப்படின்னா அவர் சின்ன வயசுக்காரரு, சும்மா ஓல்டு கெட்ட போட்டு வந்திருக்காரு. இந்தம்மா வயசானம்மா, இவங்க என்னடா நம்மளை காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்புகள்லாம் இருக்கும். பி வாசு தான் டைரக்ட் பண்ணாரு. அதாவது அதுல மனோரமா சொல்லியிருக்காங்க, மனோரமா 1500 படத்துல நடிச்சிருக்காங்க. அதுல நான் நடிச்ச கேரக்டர்லயே எனக்கு ரொம்ப ரிஸ்கா ஃபீல் பண்ண கேரக்டர் வந்து, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச கேரக்டர் வந்து அந்த ரசியன் கேரக்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ரசியன் கேரக்டர்ல என்ன இருக்கு கஷ்டப்பட்டு நடிக்கிறதுக்கு நீங்க கேட்கலாம், அவங்களுக்கு காமெடி அசால்ட்டா வருமே, இதுல என்ன கஷ்டம்னு கேட்கலாம். ஆனா அவங்க கரெக்டா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சத்யராஜ் ஒரு சின்ன வயசுக்காரரு, அவர் வந்து ஒரு ஓல்டு கெட்டப்ல இருக்காரு. நான் வந்து சத்யராஜை காதலிக்கிற மாதிரி காட்சிகள் இருந்தது. அதுல ஒரு நூல் வந்து ஜாஸ்தியானா கூட விரசம் ஆயிரும், பாக்குறவங்க முக சுளிக்க மாதிரி ஆயிரும், அது மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப கவனமா ரொம்ப ரொம்ப வந்து சிரத்தை எடுத்து அந்த படத்துல ரொம்ப ஜாக்கிரதையா நடிச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அத்தனை படம் நடிச்சவங்க. மனோரமா அப்படின்னா சொல்லிக்கிட்டே போனோம்.
சார் அதே போல திரையில வந்து சிரிக்க வைக்கிறவங்க, காமெடி பண்றவங்களுக்கு பின்னாடிலாம் எல்லா நேரமே அப்படியே இருக்காது, சிரிச்சுட்டே இருக்க மாட்டாங்க, கஷ்டங்கள் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில மனோரமாவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, குடும்பம் எப்படி இருந்துச்சு? மனோரமா ஆரம்பத்துல நாடகங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எஸ் ராமநாதன் ஒருத்தர், அவர் வந்து கண் திறந்தது அப்படின்னு ஒரு படத்துல ஹீரோவாவும் நடிச்சிருந்தாரு. அவர் நிறைய நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. அப்ப வந்து மனோரமாவும் நாடகங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி 2 பேரும் ஒரே நாடகங்கள்ல தொடர்ந்து நடிக்கும் போது 2 பேருக்குள்ள உள்ள ஒரு காதல் வந்துருச்சு. பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சினிமாவில் நடிக்கும் போது சூர்யா ஜோதிகா கல்யாணம் பண்ணிக்கலையா, அஜித் ஷாலினி கல்யாணம் பண்ணிக்கலையா, அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து நாடகத்துல நடிக்கிறவங்க வந்து விருப்பப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படிதான் அந்த எஸ் ராமநாதன்கிற நடிகரை, அவர் வந்து சினிமா அண்ட் நாடக நடிகர், அவரை வந்து மனோரமா ஆரம்ப காலத்திலேயே வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க. இந்த காதல் திருமணத்துக்கு மனோரமாவோட அம்மா வந்து பயங்கர எதிர்ப்பு சொன்னாங்க. ஆனா மனோரமாவோட அம்மாக்கே தெரியாம திருச்செந்தூர் முருகன் கோயில்ல யாருக்கும் தெரியாம போய் ஒரு ரகசிய திருமணம் வந்து அவங்க பண்ணிட்டாங்க. அந்த எஸ் ராமநாதனை வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில மாதங்கள் தான் மனோரமா வந்து சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு 6 மாதம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க குடும்ப வாழ்க்கையில. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மனோரமா வந்து கர்ப்பம் ஆயிட்டாங்க. எஸ் ராமநாதன் வேற வேற நாடகங்களுக்கு நடிக்க போன இடத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒரு ஜோசியக்கார் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த பையன் உங்களுக்கு வந்து அந்த மனோரமா வயித்துல இருக்கிற பையன் பிறந்தா உங்க உயிருக்கு ஆபத்து, உங்க எதிர்காலத்துக்கு ஆபத்து, அந்த மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்க. அந்த ஜோசியத்தை நம்பி பாவம் லவ் பண்ண அவரு மனோரமாவை அப்படியே விட்டுட்டார். அந்த 6 மாசம் தான் மனோரமா வாழ்ந்த வாழ்க்கை. வயிற்றுல வேற குழந்தை, அந்த பையன் பிற்காலத்துல பிறந்து பூபதிங்கிற ஒரு மகன். அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மனோரமா ஒரு குடும்ப வாழ்க்கையே இல்லாம இருந்தாங்க. அந்த மனோரமாக்கு வந்து திருமணம் முறிஞ்சு போச்சு அப்படின்னும் போது மனோரமாவை திருமணம் பண்றதுக்கு ஹிந்தியிலாம் நடிகர்கள் வந்து கேட்டாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், மறுமணம் பண்ணிக்கிறதுக்கு நான் மேரேஜ் பண்ணி பல பேர் போட்டி போட்டாங்க. அவ்வளோ அழகா இருப்பாங்க மனோரமா அந்த சின்ன வயசுல. ஸோ அது குடும்ப வாழ்க்கையில மனோரமாக்கு வந்து அதாவது தீராத சோகமா அமைஞ்சு போச்சு. அதே மாதிரி ஒரு மகன் பிறந்தார் இல்லையா பூபதி, அந்த பையனை எப்படியாவது பெருசா ஆளாக்கி வளர்த்து ஒரு டாக்டர் ஆக்கிடணும், ஒரு இன்ஜினியர் ஆக்கிடணும், ஒரு கலெக்டர் ஆக்கிடணும் அப்படிங்கிற ஒரு கனவோட அந்த பையனை வளர்த்தாங்க. ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு 16-18 வயசு வரும்போது மொத்தமாவே குடிக்கு அடிமையிட்டார். டோட்டலா குடிக்கிறது, 24 மணி நேரம் குடிக்கிறது, அப்புறம் சாப்பிட்றது, குடிக்கிறது, இப்படியே ஒரு லைஃப் வந்து அவர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப மனோரமாக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய சோகம். அதாவது எப்படின்னா, அதாவது அவங்களுடைய கணவரோட 6 மாசம் தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்ப வாழ்க்கையே வேணான்னு சொல்லி அடுத்து கல்யாணமே பண்ணிக்கல. அந்த சோகத்துல இருந்து மீண்டு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பையனும் இப்படி வந்து பெரிய குடிகாரன் ஆயிட்டானேங்கிறது மனோரமாக்கு மிகப்பெரிய வேதனையும் வலியும் வருத்தத்தையும் கொடுத்தது. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வந்து பல சோகங்கள் இருந்தது. பல பேரை வந்து 1500 படங்கள்ல சிரிக்க வச்ச மனோரமா அவங்க குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரு சோகம் வந்து மனோரமாட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. சார் அதெல்லாம் தாண்டி கடந்து அவங்க படங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க இறந்ததுக்கான காரணமும் அது ஒரு ஜோசியம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையாதான்? இல்ல அதெல்லாம் இல்லம்மா. அவங்க இறந்ததுக்கான காரணம் வந்து வயது மூப்பு தான். மனோரமா எல்லா சாதனைகளையும் பண்ணிட்டாங்கம்மா. நல்ல வயது முதிர்ச்சி அடைஞ்சு கல்யாணம், அதாவது மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, பேரம்பேத்திங்க இருக்காங்க. மகன் சரியில்லை குடிகாரன் அப்படின்னும் போது பேரம்பேத்தி பேர்ல வந்து சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. மனோரமாக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. நீங்க ஸ்ரீநகர்ல ஹிந்தி பிரச்சார சபா பக்கத்துல 20 கிரவுண்ட்ல ஒரு வீடு இருக்கு. அது வந்து யார் வாங்கி கொடுத்தாருன்னா அது எம்ஜிஆர் வந்து வாங்கி கொடுத்தாரு மனோரமாக்கு. மனோரமாவோட சொத்துக்களை வந்து கணக்கிடவே முடியாது, அத்தனை சொத்துக்கள் இருக்கு. எல்லாமே இன்னைக்கு வந்து அவங்க வாரிசுகள் பேரன்கள்லாம் இருக்காங்க, அழிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மனோரமாவுடைய மகன் பூபதியும் காலமாயிட்டாரு. மனோரமா அப்படின்னும் போது நீங்க வந்து அவங்க வந்து ஜாதகத்தாலதான் ஜோசியத்தாலதான் இறந்து போனாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க முழுக்க வயது மூப்பாலதான் இறந்து போனாங்க. அந்த அவங்களுடைய இறப்புலையும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நம்ம சொல்லலாம். அது எப்படின்னா, மனோரமா இறந்துட்டான்னு எல்லா டிவி சேனல்லையும் சேட்டலைட் சேனல்ல எல்லாம் ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களே வேதனைப்பட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க குடும்பத்துல ஒருத்தரா வந்து மனோரமா பார்த்தாங்க. மனோரமாவா இறந்து போயிட்டாங்களா, இப்படி வந்து டோட்டலா எல்லா பக்கமும் பேச்சு இருந்துச்சு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மனோரமாவை அடக்கம் பண்றதுக்காண்டி நம்ம பீச்சில் ஐஜி ஆபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு சுடுகாடு இருக்கு, எனக்கு பேர் மறந்து போச்சு. அந்த சுடுகாட்டுல தான் அடக்கம் பண்றதுக்கு கொண்டு போறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அண்டர் கிரவுண்ட்ல போற மெட்ரோ ட்ரெயின்ஸ் வந்துருச்சு இல்லையா, அன்னைக்கு வந்து பறக்கும் ட்ரெயின் இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. அந்த மயிலாப்பூர் அதாவது பீச் ஸ்டேஷன்
ஜங்ஷன்லேருந்து பாரிஸ்லேருந்து மயிலாப்பூர் ஸ்டேஷன் வரைக்கும் போகும். அந்த பறக்கும் ரயில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நாள் வந்து மாலை 4:30 மணி மனோரமா இறந்த அன்னைக்கு மேலே போயிட்டுருக்கு. கீழே அந்த சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இறுதி காரியங்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த குடம் உடைக்கிறது, இந்த ஊதுபத்தி காட்டுறது, இந்த மாதிரியான இறுதி காரியங்கள் சடங்குகள் நடந்துட்டு இருந்திருக்கு. சினிமா துறையினர் பல பேர் வந்து மனோரமா ஒரு மரணத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க, சுடுகாட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்படி வந்து அந்த பறக்கும் ரயில் வந்து மேலே போகும்போது சரியா 4:30 மணிக்கு இந்த இறுதி காரியம் கீழே நடந்துட்டு இருக்கு. அந்த வண்டியை ஓட்டிட்டு போன அந்த இன்ஜின் டிரைவர் வண்டி அப்படின்னு நிறுத்திட்டாரு. அந்த சுடுகாட்டுக்கு மேலே அப்படின்னு நிறுத்திட்டாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா வண்டி ட்ரெயினோ பஸ்ஸோ திடீர்னு நின்றுச்சுன்னா நம்ம என்னாச்சுன்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி எல்லாருமே மேலேருந்து கீழே தானே பார்க்க முடியும். மேலேருந்து இப்படி எட்டி பார்த்தா கீழே வந்து கடைசி காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. யாருக்குன்னா மனோரமாக்கு. எல்லாரும் பேசுறாங்க, மனோரமா மனோரமா மனோரமான்னு பேசுறாங்க. அந்த நேரத்துல நடந்த ஒரு அதிசயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மனோரமா எடுத்த அந்த பேர், அந்த புகழ் எல்லாமே. அது என்ன அப்படின்னா, மனோரமாக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நினைச்சு பெண்கள் வந்து தலையில மல்லிப்பூ வச்சிருப்பாங்கல்ல, ரோஜா பூலாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து பிச்சு 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 மேலேருந்து மனோரமா மேல உழுகுற மாதிரி போட்டுருக்காங்க. 2 நிமிஷம் அந்த ட்ரெயினை வந்து அந்த இன்ஜின் டிரைவர் நிறுத்தியிருக்காரு. அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய அஞ்சலியை, இறுதி மரியாதை மனோரமாக்கு செலுத்தியிருக்காங்க. இதோட அவார்டு வேணுமா? அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஜின் டிரைவர் வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ட்ரெயின் எடுத்துட்டு போயிருக்காரு. இப்படி இது மட்டும் அவார்டு கிடையாது, மனோரமாக்கு பல அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து மனோரமா பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, எம்ஜிஆர் அவார்டு, கலைஞர் அவார்டு, அண்ணா அவார்டு, ஜெயலலிதா அவார்டு, இப்படி ஃபிலிம்ஃபேர் அவார்டு, எத்தனை அவார்டு, தத்தோ ஷாமுவேல் அவார்டு, இப்படி மனோரமாவுடைய அவார்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லணும்னா, மனோரமா ஒரு ரூம் வச்சிருந்தாங்க, அந்த பெரிய ரூம், அந்த ரூம் ஃபுல்லா அவார்டு தான். எங்க பார்த்தாலும் அவார்டு தான், எங்க பார்த்தாலும் ரிவார்டு தான். அவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்றது, இவ்வளோ பெரிய பேரும் புகழையும் வாழ்ந்தாங்க. ஆனா மனோரமா இந்த அவார்டு எல்லாம் விட வந்து ஒரு சிறந்த அவார்டு ஒண்ணு அவங்க நினைச்சாங்க கடைசி காலம் வரைக்கும். அது என்ன அப்படின்னா, அதுவுமே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். மயிலாப்பூர்ல ரங்காச்சாரி சில்க்ஸ்னு ஒரு கடை இருக்கு. அங்க எப்படின்னா பட்டு புடவை ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும் டிசைன்லாம். நிறைய பேர் வருவாங்க, குறிப்பா பிராமின்ஸ் வந்து அங்க அதிகமா வருவாங்க. அப்படி மனோரமா வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகணும், ஒரு கல்யாணமோ ஏதோ ஒன்று போகணும், ஒரு பட்டு புடவை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரங்காச்சாரி சில்க்ஸ் வாசல்ல கார் வந்து டிரைவர் நிறுத்துறாரு. மனோரமா இறங்கி உள்ள நடந்து போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 77, 78 வயசு ஒரு பிராமின் லேடி, நல்ல பிராமின் லேடி, அவங்க வந்து பட்டு புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. மனோரமா கடைக்குள்ள நடந்து வரதை பார்த்துட்டு ஓடி வந்து மனோரமாவை கட்டி பிடிச்சி, ஐயோ தங்கமே, உன்னை நான் பார்ப்பேனே நினைக்கல, இங்கே வந்து உன்னை பார்த்துட்டு எனக்கு என்னுடைய வாழ்நாள்லே நான் நினைச்ச சந்தோஷத்தை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, அதாவது எதுக்காண்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு படத்துல பேர் எனக்கு மறந்து போச்சு, மனோரமா வந்து பாத்தீங்கன்னா பிராமின் லேடியா வேஷம் போட்டு நடிச்சிருக்காங்க. அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த பெரியம்மா மனோரமாட்ட, டேய் நீ வந்து வாடா போடம் தான் கூப்பிட்டுருக்காங்க செல்லம்மா, டேய் நீ வந்து எங்க ஆளுங்க கூட இவ்வளவு தத்ரூபமா இருக்க முடியாதுடா, அந்த அளவுக்கு நீ வந்து தத்ரூபமா வந்து அந்த கேரக்டர்ல நடிச்சிருந்த, உனக்கு ஏதாவது நான் பண்ணணுமே அப்படி இப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு கையில வந்து பாத்தீங்கன்னா நவரத்ன மோதிரம் இருந்திருக்கு. நவரத்னம்னா 9 வகையான ரத்னங்கள் இருக்கும், 1 பவுன் மோதிரம். அதை அப்படியே கலட்டி மனோரமா கையை பிடிச்சி கையில போட்டு விட்டுருக்காங்க. மனோரமா பதறி இருக்காங்க, என்னம்மா மோதத்தை போடுறீங்க, இரு அப்படின்னு சொல்லிட்டு மோதத்தை போட்டு விட்டு, இது நீ வாழ்நாள் பூரா உன்னோட கையில போட்டுக்கணும், என்னோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மனோரமா 1 பவுன் மோதிரம் யாரா இருந்தாலும் திடீர்னு போட்டு விடுறாங்க, ஒரு எமோஷன்ல போட்டு விடுறாங்க, வாங்கிட்டு போலாமா, அதனால வந்து இல்லம்மா நீங்க பார்த்தது, என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தது, இதெல்லாமே எனக்கு பெரிய சந்தோஷமா, நீங்க இது இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லி கலட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த அம்மா வந்து மறுபடியும் அந்த கைக்குள்ள இந்த மோதிரத்தை தள்ளி விட்டுட்டு, நீ சாகிற வரைக்கும் இந்த மோதிரத்தை கலட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனோரமா உண்மையாலுமே சாகிற வரைக்கும் இந்த மோதிரத்தை கையில போட்டிருந்தாங்க, கலட்டவே இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட சாதனை மனோரமா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். சிவாஜி கணேசன் வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரின்னு ஒரு படம் நடிச்சாரு. மனோரமா பாத்தீங்கன்னா கண்காட்சின்னு ஒரு படத்துல அவங்களும் 9 வேடங்கள் போட்டு நடிச்சிருந்தாங்க. சோ இருக்கார்ல காமெடி நடிகர், துக்ளக் ஆசிரியர், அவர் மனோரமாவை எங்க பார்த்தாலும் எப்படி தெரியுமா கூப்பிடுவாரு, அதாவது பொம்பளை சிவாஜின்னு கூப்பிடுவாரு. அந்த மாதிரி ஒரு ஆளுமையோட ஒரு மாதிரியா அந்த தமிழ் சினிமால வந்து அவங்களுக்கான ஒரு தனி இடத்தோட மனோரமா வாழ்ந்துட்டு போனாங்க. இன்னைக்கும் தமிழ் ரசிகர் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மனோரமா அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் அழகா பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.